ஹே காய்ஸ், வெல்கம் டு vlogs ஆஃப் விஜய் பிருந்தா. என்னடா ஒரு vlog பண்றா இப்படி உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் இன்னைக்கு நம்ம இந்த vlogல பார்க்க போற விஷயமே என்னோட ஸ்கின் கேர் தான். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு எதுவுமே அப்ளை பண்ணல. ரொம்பவே பேர் ஃபேஸோட வந்திருக்கேன் நான். ஓகே, ஸோ ஸ்கின் கேர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு கேட்பீங்க, லைக் இது மேண்டேட்ரியா பண்ணியே தான் ஆகணுமா, எங்களுக்கு சும்மாவே ஸ்கின் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நானுமே ரொம்ப நாளாகவே அப்படி தான் இருந்தேன். ஸ்கின் கேருக்காக எந்த ஒரு விஷயமே நான் பண்ணதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ணது கிடையாது. ஜஸ்ட்டு சோப்பு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவுடர்ஸ் தான், அந்த டால்கம் பவுடர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வரைக்கும் எனக்கு பெருசாக நாலேஜ் கிடையாது. அதுக்கப்புறமா ஒர்க்குக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்டேட் பண்ணேன். லிப் பாம் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சன்ஸ்க்ரீன் ரொம்ப பூம் ஆச்சு. ஸோ அது என்னன்னே தெரில, எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ எஸ், கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பார்த்தா தான் என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுறது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே ஆங்கரிங் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஷோஸ்க்கும் மேக்கப் போடும்போது ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகும். மேக்கப் வந்துட்டு கரெக்டாக பிளெண்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறமும் அப்படியே இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். கண்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். மார்க்கெட்டில் இருந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணிட்டேன். நம்மளோட டாப் பிராண்டட் எல்லா பிராண்டையுமே யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, ஒரு மாடலிங் ஒர்க் ஷாப்பை ஹோஸ்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. அதை நான் ஜஸ்ட் ஹோஸ்ட் பண்ண தான் போனேன். அந்த ப்ரோக்ராமில் ஒரு செக்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் டிப்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு மேடம் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு அவங்க ஜென்ரலான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு ஒரு கொஷின் கேட்டாங்க. நெக் வந்துட்டு டார்க் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணுறது, பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் சொல்லுங்க, பெஸ்ட் சிரம் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்துட்டு சரியே நம்மளும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் ஒன் ஆஃப் த பார்ட் தானே அந்த ஈவெண்ட்டில் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நம்ம கை இருக்கு இல்லையா, அந்த மணிக்கட்டு இருக்கு இல்லையா, ரிஸ்ட்டு, ஸோ இந்த இடத்துல இருக்கிற கலர் தான் நம்மளோட ஒரிஜினல் கலர். இந்த கலரை நம்மளால ஃபேஸுக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் நான் என் ரிஸ்ட் எடுத்து பார்க்குறேன். என் ரிஸ்ட் இவ்வளோ பிரைட்டா இருக்குதா, அப்போ ஏன் நம்ம கை இவ்வளோ இதா இருக்கு, நம்ம ஃபேஸ் ஏன் இப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்துட்டு யோசிக்க நான் ஆரம்பிச்சேன். ஸோ அப்புறமா தான் சொன்னாங்க இந்த கலர் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க கிட்ட வந்துட்டு ஃபர்தராக நான் போனேன். அந்த ஈவெண்ட்டை முடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக அவங்களோட பார்லருக்கே போனேன். ஸோ அது வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய மெர்லினிக் மேம் தான். நம்ம பாண்டிச்சேரி நெல்லித்தோப்பில் ஸ்னோ ஒயிட் பியூட்டி பார்லர், அவங்களோட பார்லர் இது. அதனுடைய ப்ரப்பரேட்டர் தான் மெர்லினிக் மேம். ஸோ அவங்கள போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃபேஷியல், ஏன்னா நான் ஃபேஷியலும் எடுத்துக்க மாட்டேன், எனக்கு ஒர்க் அப்படியே டைட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ போயிட்டு பார்லரில் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து பொறுமை கிடையாது. அதனாலேயே நான் வந்து ஃபேஷியல்ஸுமே எடுத்துக்கிறது இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன். ஸோ தென் தான் வந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு நல்ல ஃபேஷியல் சஜஸ்ட் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எனக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் அவங்க எனக்கு வந்து கார்பன் பீல் ஃபேஷியல் பண்ணாங்க ஃபேஸுக்கு. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒன் டைம் பண்ணும் போதே நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. அதை வந்துட்டு நம்ம அவங்க சொல்கிற சிட்டிங்ஸ் கரெக்டாக நம்ம போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நான் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஒர்க் நல்லா போக முடியல. ஸோ இப்போ அடுத்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அப்போ அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ண அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை தான் வந்துட்டு நான் லாஸ்ட் ஒரு 2.5 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின்னை என் கூட நெருங்கி பழகுறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, அன்ஈவனாக இருக்கும் கலர்ஸு, அண்ட் நிறைய பிம்பிள் மார்க் இருக்கும். ஒரு மாதிரி ட்ரையாக நல்லாவே இருக்காது என்னோட ஸ்கின். எனக்கே தெரியும், அதை நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நல்லாவே இருக்காது. ரீசன்ட் டைமில் ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு 1 மந்த் பேக் நான் வந்துட்டு ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச பையன் தான், நான் ஒர்க் பண்ணுற இடத்துல. ஸோ ரொம்ப முன்னாடி மீட் பண்ணது. அதுக்கப்புறமா மீட் பண்ணலான்ட்டு போனப்போ அவர் என்கிட்ட டக்குன்னு கேட்டார். அன்றைக்கி நான் வந்துட்டு எதுவுமே போடல, லைக் பவுடரோ இல்லைனா மேக்கப்போ எதுவுமே வேர் பண்ணல. ஜஸ்ட் இவங்க சொன்ன அந்த ஸ்கின் கேரை மட்டும்தான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு மட்டும்தான் நான் போனேன். அந்த பையன் பார்த்தோன்னே கேட்டார், அக்கா முன்னைக்கும் உங்களோட ஸ்கின் நல்லா இருக்கே, என்ன பண்ணுறீங்க, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, ரிசல்ட் கொடுக்குது போல் இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட். அண்ட் ஆல்சோ நான் வெறும் ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு வெளியில் போகிற அளவுக்கு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது. போவேன், பட் ரொம்ப ரேர். ஆனால் ஏன்னா அது நான் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன். அவன் வந்து ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு மீட்டிங்காக. ஸோ கிளைண்ட் மீட் பண்ணும்போது நம்ம ப்ரெசென்டபிளாக இருக்கணுமே, நம்ம மேக்கப்லாம் போட்டுட்டு தான் போவோம். பட் ஆனால் அன்றைக்கி நான் எந்த தைரியத்தில் போனேன்னு எனக்குமே தெரியல. மேபி அது நல்லா ஆயிடுச்சுன்ற தைரியத்தினாலயா என்னன்னு தெரியல. அந்த ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லிப்ஸ்டிக் அண்ட் பிந்தி மட்டும் தான் வச்சுட்டு போனேன் நான்.
அவர் அந்த பையன் அந்த மாதிரி கேட்ட உடனே தான் ஓ மை காட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது மெர்லினிக் மேம்காக. ஸோ எஸ், ரொம்ப பேசிட்டே இருக்கியமா, அந்த ப்ராடக்ட் என்ன எங்களுக்கும் சொல்லு, நாங்களும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ எஸ், போயிடலாம் ப்ராடக்ட்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சீரம். ஸோ இந்த சீரம் தான் அது, KLMC20 அப்படின்ற ஒரு சீரமை. இதை பற்றி நான் பெருசாலாம் ஆராய்ச்சிலாம் பண்ணவே இல்லை. மேம் சொன்னாங்க, வாங்கினேன், யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது, இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஆனால் நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இது ஆல் ஸ்கின் டைப் தான். ஸோ ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாமா, ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான். ஸோ ட்ரையாகவும் இருக்கும், இந்த இடம்லாம் மட்டும் ஆயில் செக்ரீட் ஆகும். ஸோ காம்பினேஷன் ஸ்கின் எனக்கு. ஸோ நல்லா இருக்குது. ஆனால் சீரம் வந்துட்டு நான் வந்துட்டு இது ரொம்ப ஆயிலி மாதிரி இருக்க, கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும், லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதனால இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் தான் இந்த சீரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்த 2 ஸ்டெப்பை வந்துட்டு ரெகுலராக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னா மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்ட்ரெக்ஸ் ஹைட்ரா அப்படின்ற மாய்ஸ்சரைசரும், அண்ட் சன்ஸ்கிரீனுக்கு ஃபோட்டோ ஸ்டேபிள் கோல்டு அப்படின்ற இந்த சன்ஸ்கிரீனும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது கிட்டத்தட்ட என்கிட்ட இது ஒரு 5 பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 3 டியூப்ஸ். இப்போ இது வந்து செகண்ட் டியூப் முடிய போகுது, இன்னொரு டியூப் நான் வச்சுருக்கேன், யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ 3 டியூப்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்துட்டு என்னோட ஃபேஸ்க்கு மேபி நான் அதிகமாக எடுக்கிறேன்னா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு 2 பம்ப்ஸ் எடுத்தேன், அதுக்கப்புறமா 3 பம்ப்ஸ் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப வாட்ரியான டெக்ஸ்சரில் தான் இருக்கும் இது. நல்லா வந்துட்டு டக்குன்னு உடனே ட்ரை ஆகிடும். ஸோ வாட்டர் பேஸில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லைனா ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸோ கிடையாது. இதோட ஃபஸ்ட்டு நான் இதை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஸ்மெல்லு. ஆனால் அதுக்கப்புறம் போக போக எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த டெண்டர் கோகனட் இருக்கும் இல்லையா, டெண்டர் கோகனட்டோட ஸ்மெல் வருது எனக்கு. அது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அண்ட் சன்ஸ்கிரீனுமே வந்து பெருசாக ஒயிட் காஸ்ட்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணவே இல்லை. ஸோ எஸ், இது வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு சீரம். நான் வந்துட்டு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இப்போ தான் குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சீரமில் இவ்வளோ நான் எடுக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம். ஓகே, இது போதும் எனக்கு, என் ஃபேஸ்க்கு இது போதும். ஸோ இதை நான் டேரெக்டாக அப்படி ஃபேஸில் போடும்போது ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே இங்கெல்லாம் வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் பெஸ்ட் என்ன பண்ணிடுறதுன்னா கையில் ஊற்றிடுறது. கையில் ஊற்றிட்டு இதை இப்படி எடுத்து டேப் பண்ணிடுறது. இப்படி எடுத்து டேப் பண்ணும் போதே ஒழுகும் அது. ஸோ அவ்வளோ வாட்டரியாக தான் இருக்கும். ஆயில்னால் ரொம்ப ஆயிலியாலாம் இருக்காது. சரி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் மாதிரியே ஃபீல் ஆகாது. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ யா, ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வேறு தேய்ச்சிட்டு ஓகே, ஸோ அப்ளை பண்ணியாச்சு. முக்கியமான விஷயம் அவங்க என்கிட்ட சொன்னது நான் சொல்லலை. ஒரு ப்ராடக்ட் போடும்போதுமே அதை அப்சர்வ் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சீரம் போட்டு உடனே மாய்ஸ்சரைசர் உடனே சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி போடக்கூடாதான். ஏன்னா நம்மளாம் அந்த மாதிரி கேஸ் தான். ஸோ அதனால தான் என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க, ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா. ஓ மை காட். ஸோ அதனால் உடனே வந்துட்டு நம்ம போடக்கூடாது. ஸோ கொஞ்சம் அது வந்துட்டு அப்சர்வ் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ நான் எப்பவுமே கழுத்துலையுமே வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். எஸ், ஏன்னா கழுத்தும் ஈவனாக தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் ஸோ கம்பேரிட்டிவ்லி என்னோடய ஃபேஸ் வந்துட்டு ரொம்பவே டார்க்காக இருந்துச்சு முன்னைக்கு, இப்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போது கொஞ்சம் அப்சர்வ் ஆகிட்டு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசர் ஓகே. ஸோ இது இப்போ தான் நியூவாக எடுத்திருக்கேன். ஸோ 1 2 3 பம்ப்ஸ். இதுதான் தெரியுதா, நல்லா அப்படியே ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இது வந்துட்டு இருக்கும். எஸ், ஸோ இதையுமே வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதுதான்.
ஓகே. ஸோ மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணியாச்சு. பேலன்ஸ் கையில் இருக்கும், அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே கையில் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ யா, ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் என் பேர் ஃபேஸை இதுபடி கேமராலேயோ இல்லைனா லைவ்லேயோ காமிச்சதே கிடையாது. இப்போ காமிக்கிறேன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் எனக்கு நல்லா இருக்குது, நம்ம ஃபேஸு நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாளைக்கு அதே மாதிரி காலையில் போட்டோன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. மார்னிங் குளிச்சுட்டு வரோமா, ஃபேஸ் வாஷ் பண்ணோமா, அப்போ வந்து போடுறோம். திரும்ப ஈவினிங் ஒன் டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் இதை வந்துட்டு ஒரு ரொட்டீன் பண்ணணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 times இதை நம்ம வந்துட்டு பண்ணணும். காலையில் போட்டதே ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து கேரி பண்ணக்கூடாது அப்படின்றதும் அவங்க தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எஸ். ஸோ இது வந்து வாட்டர் பேஸ் அப்படின்றனால டக்குனே வந்துட்டு அப்சர்வ் ஆகிடும். இல்லைனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இல்லை அவங்க ஹேண்ட் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அர்ஜென்ட்டாக போகிறீங்க வெளியில் அப்படின்னா. ஸோ எனக்கு எப்போவுமே வந்துட்டு கிளம்பும் போது கொஞ்சம் ஹரிபரியாக டென்ஷனோட தான் கிளம்புவேன். அதனால் வந்துட்டு எனக்கு எடுத்துகிட்டே இருக்கும் கிளம்பும் போது, ரொம்ப டென்ஷனாக இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்துட்டு இந்த ப்ராசஸை மட்டும் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன், கிளம்பிட்டே இருப்பேன். ஹேண்ட் ஃபேன் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், செட்டிங் போட்டு உட்காந்துட்டேனா எடுத்துகிட்டு வரதுக்கு அழுப்பாக இருக்குது. ஸோ ஓகே, காயிட்டும், டைம் கொடுப்போம் நம்ம, நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சுன்னா இந்த இடம்லாம் அப்சர்வ் ஆகலை, கொஞ்சம் ஈரமாக ஃபீல் ஆகுது. இங்கெல்லாம் வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 seconds 10 seconds எடுத்துகிட்டு மாய்ஸ்சரைசர் போயிடலாம். ஸோ சாரி, மாய்ஸ்சரைசர் இல்லை, சன்ஸ்க்ரீன் போயிடலாம். ஓகேவா? ஃபோட்டோ ஸ்டேபிள் மேட் ஃபினிஷ் சன்ஸ்க்ரீன் ஜெல் PA+++ SPF 55 12 hours ஆக்ஷன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொமடோஜெனிக் ஹைப்போலரைஜெனிக் வாட்டர் ஆர் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட். அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் UVA அண்ட் UVB அப்படி சொல்லியிருக்காங்க. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் இவங்க. ஸோ அதனால் வந்துட்டு இவங்கள தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து சன்ஸ்க்ரீன் ரொம்ப தேவைப்படாது. இந்த அமௌண்ட்டே போதும், எனக்கு ஃபுல் ஃபேஸுக்கு கவர் ஆகிடும். ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் திக்காக இருப்பார், அதனால். ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒயிட் காஸ்ட்டே இருக்காது, பெருசாக லைட்டாக தான் இருக்கும். சரி, ஓகே. ஸோ எதுவுமே பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி கையில் போட்டு அமைக்கி விடுவேன். ஸோ எஸ், இப்படி தான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நான் ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்கிட்ட யாராவது இப்போது என்னோட ரிலேட்டிவ்ஸே நிறைய பேர் கேட்பாங்க, நீ இந்த ஃபீல்டில் இருக்கியே, உனக்கு தெரியாதா ஸ்கின் கேர் என்னன்னு தெரியாதா, ஸ்கின்னுக்கு என்ன யூஸ் பண்ணுறது, ஹேருக்கு என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ முன்னெல்லாம் வந்துட்டு நானே சொல்லுவேன், எனக்கே எதுவும் தெரியாதுடா, நான்லாம் எதுவும் யூஸ் பண்ணலடா அப்படி சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எல்லாருக்குமே இந்த இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், மாய்ஸ்சரைஸ் ஹைட்ரா ஃபோட்டோ ஸ்டேபிள் கோல்டு அண்ட் KLM C20 சீரம், 20% of vitamin C serum, absorbs rapidly, even skin tone, reduce signs of aging. ஓகேவா? ஸோ இது மூணும் தான் ஸ்கின் கேருக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது ரீசன்ட் டைமில். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தேங்க்ஸ் டு மெர்லினிக் மேம் ஒன்ஸ் அகெயின், இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் நீங்களும் இதை யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். பாய், லவ் யூ ஆல்.